நானு 10 நாளைக்கு முன்னாடி தான் பாய் வியாபாரம் பண்ணேன். ஆரம்பிச்ச முத நாளே ஒருத்தி வந்து அராஜகம் பண்ணிவிட்டு போயிட்டா. 10 நாள் கழிச்சு மறுபடியும் இன்னைக்கு தான் ஆரம்பிக்கிறான். இன்னைக்காவது வாங்காலிமா தாய, எந்த பிரச்சனையும் இல்லாத வியாபாரம் பிச்சுக்கிட்டு போற மாதிரி ஆகணும். பாய் பாயே வாங்கலியா பாயே. யாராவா? ஏமா உன்னதான் சமாளிக்க முடியாது, என்னை விட்டு நான் போயிடுறேன். ஏண்டா அன்னைக்கு உன்னோட படுக்க சொல்லி கூப்பிட்டல, இன்னைக்கு வாடா வாடா. ஏமா கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், என்னை விட்டுற. என் பொழப்ப பார்த்துக்கிட்டு பாய் விற்கிற வேலையை பார்த்துக்கிட்டு போயிடுறேன். வாங்கட்டெல்லாம் என்னால் பேச முடியாது, என்னை விட்டுற. அப்புறம் எதுக்குடா அன்னைக்கு உன்னோட பாயில படுக்கிறதுக்கு எனக்கு கொடுத்து வைக்கலன்னு சொன்னா? இப்ப ஒரு மனுஷனா இருந்தா இப்ப வாடா ஒத்தைக்கு வந்த. அடியாயா ஐயோ, வியாபாரம் பிச்சுக்கிட்டு வேணும்னு கும்பிட்டா பாயெல்லாம் பிச்சுக்கிட்டு போகுதே சாமி. அடியே ஆயா, என்ன விட்டுல ஆயா, சமாளிக்க முடியாது. ஒண்ணலாம் நிறுத்துடி. மாமா உனக்கு தெரியாது, இந்த ஆளு என்கிட்ட வம்புக்கு வந்தான். சும்மா எதுக்கடி அவர் போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கா? உனக்கு ஒரு வேலை வெங்காயமே இல்லையா? என்ன அடி கம்முன்னு ஆயிட்ட? என்ன எதுக்கடி அடிச்ச? இந்த ஆளு என்கிட்ட வம்புக்கு வந்தான். அத்த அடிச்சியா? ஏ அந்த ஆள் நல்ல மனுஷன்டி, உனக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்காரு. இந்த ஆளு என்கிட்ட வம்புக்கு வந்தான், அதுக்கு தான் அடிச்சேன். இப்போ என்ன, நான் அந்த ஆளுக்கு சப்போர்ட் பண்றேன்னு நினைக்கிறியா? நான் சப்போர்ட்லாம் பண்ணலடி. அந்த ஆளு போன தடவையே நான் கூப்பிட்டு மிரட்டினப்ப சப்போர்ட்டாவும் பண்ணல, கொய்யாவும் பண்ணலவ. பலாப்பழம் பண்ற வரியா பிரிச்சு உரிக்கலாம். வாய முறா கருவாயா. இங்க பாருங்க, உனக்கு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து உனக்கு கூடி சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்ன மனுஷனையா போட்டு இந்த அடி அடிச்ச? ஐயோ போட்டாரு தெரியாம தப்பு தப்பா பேசி இந்த ஆளை அடிச்சு விட்டேன்னு. ஐயோ என்ன மன்னிச்சுக்காயா, வேணும்னா 2 முத்தம் தாரேன். அடியே நம்பர் எந்தாடா? ஐயோ ஏண்டி அடியே அடியே என்ன நவுந்து அடி. வேணா கூட இன்னும் 4 அடி கூட அவளை அடிக்க சொல்லிவிட. ஏண்டா மாமா உருண்டுகிட்டு கிடக்குற? மொத்தம் மட்டும் விட, இங்க பாரு 4 அடி கூட அடிக்க சொல்லிவிட. மொத்தம் மட்டும் கொடுக்க சொல்லாத. மொத்தம் கொடுக்கறது மூஞ்ச பக்கத்துல கொண்டு வந்தா வச்சுக்கா, ஆஞ்சிக்க வச்சு அடி வைத்த புரட்டுது. அது அப்பப்ப போடுவா, நீ ஒன்னும் தப்பா எடுத்துக்காத. ரைட்டா எடுத்துக்கிறதா? என்ன சொல்லு? ஏப்ல தாய் மாமனா வரத பணமரம் மாட்டு நினைக்கிறேன். ஏன் முன்னாடியா தாய் மாமன்னுடா, பணமரம்லாம் சொல்லாத. ஏ அப்பா, நீ தாய் மாமனா பணம் மரண அந்த மொத்தத்தை நீயே வாங்கி தொலைடா. நான் தான் வேணான்னு சொல்லிவிட்டேன்னா சொல்லு. ஏப்ல தாய் மாமனா வரத நினைக்கிறேன். ஏன் முன்னாடி அந்த ஆளுக்கு முத்தத்தை தரேன்னு சொல்றிய? உனக்கு என்ன திகிரி இருக்கும்? ஆமா, நீ கொடுத்துரு, அவனுக்கே கொடுத்துரு, வாங்கிட்டு போகட்டும். யோ நான் அதுக்கு சொல்லலையா, இத்தனை வருஷமா இவங்க 2 பேர்த்தையும் கட்டி காப்பாத்தி வச்சிருக்கிறேன். ஏன் முன்னாடி அப்படி ஒரு வார்த்தை சொன்னா எனக்கு கோபம் வருமா? அடியே எனக்கு என்ன மரியாதை இருக்குது? அடியே தாடாப்பா, இவளை கட்டி காப்பாத்தன்னு சொல்லி கூட ஒத்துக்கிறேன். கொஞ்சம் இது செவுப்பாக்குறா. ஆனாதா இவக்கிறா பாரு கருவாச்சு, இவளை மட்டும் கட்டி காப்பாத்தன்னு சொல்லாதப்பா. ஆகப்பட்ட கோபம் வருது. ஆத்தூருக்கு அந்தான போய் பாடுறா, ஒவ்வொரு புளி மரத்துக்கள்லயும் ஒன்னு நின்னுகிட்டு இருக்குது. என்னடா பேச்சு பேசிட்டு இருக்கற? அம்மா நம்ம குடும்பத்தை பத்தி என்ன பேச்சு பேசுறத சொல்லி தொலை. ஏப்ல அம்சா, இந்த ஆளை இதுக்கு முன்னாடி நம்ம அவுத்துனூர்ல பார்த்ததே இல்லையே. இவன் அவளுக்கு மாப்பிள்ளை கூட்டாருன்னு சொல்றான். உனக்கு அவனுக்கு என்ன தொடர்பு? ஆமா 2 பேரும் எப்படி சந்திச்சுக்கிட்டீங்க? யாருக்கும் தெரியாத குட்டிச்சேத்து மரப்பல சந்திச்சீங்களா, இல்ல யாருக்கும் தெரியாத ஏரி பக்கம் போய் சந்திச்சீங்களா? என்ன போல தொடர்பு? விளக்கமாத்து கட்டைய. ஏண்டா மாமா, அந்தால நான் 2 தடவை தான் அந்த ரோட்டு மேல பார்த்தேன். அதுவும் அவளுக்காகடா, அவளுக்கு ஒரு நல்ல நடக்கட்டும், கல்யாணம் ஆகணும்னு தான் அவர்கிட்ட பேசுறேன். என்ன போய் சந்தேகப்பட்டியா கருவா நாய? இல்ல உனக்கு என்ன போல தொடர்பு? ஐயோ மாமா, உங்களை கேட்காம நான் ஒண்ணுக்கு கூட விட மாட்டேன், உங்களுக்கு தெரியாதா? சரி சரி, அந்த பயம் இருக்கட்டும். யோ நாளைக்கு வெள்ளிக்கிழமை நல்ல நாள் தான், மாப்பிள்ளைய கூட்டிட்டோம். போங்க பிள்ளைங்கள போலாம். நீங்க போங்க மாமா, நான் வரேன். சரியா? நாளைக்கு மாப்பிள்ளைய கூட்டிட்டு பொண்ணு போட்டுருவேன். இல்லடி அம்சா,
மாப்பிள்ளை கூப்பிட்டு வர சொல்றல, எங்க வரது, எங்க பார்க்கலாம், எங்க பேசலாம்? சரி சரி, நீ அந்த ஏரி பக்கம் வந்துரு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நான் எங்க மாமாவை அமுச்சு விட்டுட்டு நான் அங்க வரேன். உனக்கு அட்ரஸ் சொல்லி. ஏரி பக்கம் வேணா, இங்கேயே பாத்துக்கலாம் வாடு.